எல்லோருக்கும் வணக்கம். போன வருஷம் வர பெரியவங்களெல்லாம் மேடையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் சாஷ்டாங்க தண்ட பிரமாணம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது சாஷ்டாங்கமாக உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கஷ்டமாக போச்சு. அதனால் எல்லோருக்கும் இங்கேருந்து கால் தொட்டு கும்பிடுகிறேன், என் வைஃப் தவிர. சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம், பெரியவங்களுக்கு நமஸ்காரம். போன வருஷம் ஹைதராபாத்தில் சுசீல் அம்மா ஜானகி அம்மாவுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க. நானும் என் தங்கச்சியும் கல்பனாவும் சேர்ந்து அவங்க 2 பேர் பாடினா எல்லா மொழிகளில் இருந்த பாட்டுக்கள் அந்த மேடையில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அன்றைக்கி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், வியப்பாக இருக்கலாம். மூத்தவங்க ஜாம்பவானுங்க இத்தனை பேர் இருக்கும்போது அடுத்த அவார்டு பாலசுப்ரமணியத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு கூட அந்த ஐயம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தான் காரணம் தெரிஞ்சிச்சு. அம்மாவுக்கு 4-5 குழந்தைங்க இருக்கும்போது சின்ன குழந்தை மேலே தான் ரொம்ப அன்பு ஜாஸ்தியாக இருப்பாங்க. அது தவிர யாரை விட நான் பெரியவன், ஒருவேளை சைஸில் இருக்கலாம் தவிர விஷயத்தில் ரொம்ப சின்னவன் நான். இவங்களெல்லாம் ஜாம்பவான் பீஷ்மர்கள். இவங்களெல்லாம் நான் பார்ப்பேன்னு கூட கனவுல கூட நினச்சது கிடையாது. அவங்களோட சேர்ந்து இந்த தொழிலில் நானும் ஒரு சின்ன கூட்டாளியாக இருந்தது இது கடவுளுடைய அனுகிரகம். இன்றைய தினம் இத்தனை பேர் பெரியவங்க நடுப்பில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெரியப்பா, அண்ணா, தாத்தா, இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து அக்கா, இவங்க நடுப்பில் ஒரு சின்ன பையனுக்கு எனக்கு இந்த பாராட்டு பண்ணுறது இது இன்னும் பத்திரமா இருறா, இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக இரு, நல்லா பாடு அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கறதாக நான் நினைக்கின்றேன். இது எந்த விதத்துலேயுமே இந்த அவார்டுக்கு நான் அர்ஹன் இல்லை. அம்மா கொடுத்த காசோலை, எங்கள் அப்பா பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது.